அர்ச்சனா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அர்ச்சனா. நான் அப்பா ஆக போறேன், நீ அம்மா ஆக போற. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அப்படிலாம் எதுவும் இல்ல. என்ன அர்ச்சனா, ஏன் இப்படி பேசுற? இந்த மாதிரி நேரத்துல நீ கோவப்படக்கூடாதுமா. எந்த மாதிரி நேரத்துல? இப்ப நீ முழுகாம இருக்கேல அப்படின்னு உங்களுக்கு யாரு சொன்னா? அண்ணி, நான் தான் அண்ணி சொன்னேன். பாத்ரூம்ல பிரெக்னன்சி. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அப்படின்னா நீ முழுகாம இருக்கேன்னு அர்த்தம். விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? நீ ஏன் கோவப்படுறேன்னே புரியல. இங்க பாருங்க, அண்ணி அவங்களே சொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. நீங்க சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணிட்டீங்க, அதான் கோவப்படுறாங்க. அப்படியாம்மா? நீ கோயிலுக்கு போயிட்டேன்னு நினைச்சுதான் அதான் அப்படி சொல்லிட்டேன். ஆமா, கோவிலுக்கு தான் போனேன். நான் அப்பவே நினைச்சேன் நீ மொத சாமி கிட்ட போய் நன்றி சொல்லதான் போயிருக்கேன்னு. நான் கும்பிட்டு வேண்டிக்க போகல, அந்த சாமிய பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்க போனேன். எதுக்கு இது என் வயித்துல உண்டாச்சுன்னு கேட்க போனேன். எப்படியாவது இந்த கரு தங்க கூடாது, அது இல்லாம போனோன்னு வேண்டிக்க போனேன். டேய், இங்கிட்டு வாடா. என்னடி வார்த்தை பேசுற? எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு கேவலமா பேசுற? ஒரு வாரிசு கிடைக்கிறது அவளை ஈஸின்னு நினைச்சியா? நீ தாயாக போறடி, அந்த சந்தோஷம் கூட உனக்கு இல்லையா? ஏன்டி இப்படி பேசுன? எப்படி அத்த? எந்த தைரியத்துல நீங்க இத பேசுறீங்க? நான் எந்த தைரியத்துல புள்ளைய பெத்துக்க முடியும்? பொறுக்க போற குழந்தை ஆனா பெண்ணான்னு கூட தெரியாம எப்படி குழந்தைய நான் பெத்துப்பேன்? ஒருவேளை பொண்ணா பிறந்துட்டா இந்த வீட்டுல உள்ளவங்கள ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாரு அவங்க புருஷன்? இவங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பெத்துக்க அம்மா வேணும், கட்டிக்கிறதுக்கு பொண்டாட்டி வேணும். ஆனா நமக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்துட்டா நம்மள கேவலமா பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க, கழுவி கழுவி ஊத்துவாங்க. இதுதான் இந்த குடும்பத்தோட வழக்கம். ஏன் பூங்கொடிய பாருங்க, அவளுக்கும் அந்த நிலைமை தானே, உங்களுக்கும் அந்த நிலைமை தானே. ஒருவேளை எனக்கு பொன் குழந்தை பிறந்துட்டா எனக்கும் அந்த நிலைமை தானே. அது மட்டும் இல்லாம என் பொண்ணோட நிலைமையும் அதுதான். எப்படி எப்படி அத்தனை சந்தோஷமா இருக்க முடியும்? பொறுக்க போற குழந்தை ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஓகே, ஒருவேளை பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா இவங்க அதை உசுரோட விட்டுருவாங்களா? ஏன் பிள்ளைய வாழ விட்டுருவாங்களா? என்ன தைரியத்துல நான் புள்ளைய பெத்துக்க முடியும் அத்தை? எப்படி என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? சந்தோஷமா பெத்துக்கணும் மாமி, சந்தோஷமா. அத்தை என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை எதிர்த்து பேசல, உங்களை காயப்படுத்த விரும்பல. நாளைக்கு நடக்க போற பிரச்சனைய சொல்லிட்டு இருக்க. எனக்கு நினைச்சு பார்த்தாலே
என் மனசெல்லாம் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம படபடன்னு வெடிக்குது. அத நினைச்சுதான் அத்தை என்னால. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அத்தை. இன்னொரு பூங்கொடி இந்த வீட்டுக்கு வேண்டாம். போதும் போதும், தயவு செஞ்சு இன்னொரு பூங்கொடி இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்.